அடிமையாயிட்டேன்னு அர்த்தம். லேலூயா. எந்நேரமும் ஒருத்தவங்க கூட ஃபோன் பேசிக்கினே இருக்குன்னா நீ இப்போ என்ன ஆகிட்ட? அதுக்கு அடிமையாயிட்ட. எந்நேரமும் ஃபோனை நோண்டிக்கினே இருக்குன்னு நினச்சினா இப்போ ஃபோனுக்கு என்ன ஆகிட்ட? அடிமையாயிட்டு. லிமிட்டோடு தான் எல்லாம் பண்ணிக்கணும், எல்லாம் லிமிட்டோடு தான் வச்சுக்கணும். அதை தாண்டிச்சுன்னா அடுத்து அதை கொண்டுன்னு போகிறது யார்? அதை லென்த்தாக கொண்டுன்னு போகிறது யார் வந்துடுவா? பிசாசு கொண்டு வந்துடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தவங்க கூட பேசுறியா, லிமிட்டோடு தான் இருக்கணும். அதை தாண்டிடுச்சுன்னா அடுத்தது அது யார் கொண்டு போயிடுவா? மணிக்கணக்கில் பேசுன்னு சொல்லி யார் கொண்டு வந்துடுவா? உள்ள சாத்தான் கொண்டு வந்துடுவா. நீ பாட்டில் பேசு 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 அப்படின்னு சொல்லிடுவான். ஆகினால எல்லா விஷயமும், தூங்குற விஷயத்துலேருந்து, டிவி பார்க்குற விஷயத்துலேருந்து, மொபைல் பார்க்குற விஷயத்துலேருந்து, வெளியில் சுற்றுற ஊர் சுற்றுற விஷயத்துலேருந்து, பழகிற விஷயத்துலேருந்து, எல்லா விஷயம் ஒரு மனுஷன் கூட நீ பழகிறியா அது ஒரு லிமிட்டோடு தான் இருக்கணும். அந்த பழக்கம் அதிகமாகிடுச்சுன்னா நைட்டும் பார்க்கலாம் அவங்க கூட தான் இருக்கிறேன்னாக்கா, வீட்டை பக்கமே வர மாட்டேங்கிற அவங்க கூடவே தான் சுற்றுறேன்னா என்ன ஆயிடுச்சு? இப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறது யாரு? பிசாசு. ஆகினால லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அதுக்கு நீ அடிமைப்பட்டுடுவே. அந்த அடிமைத்தனத்தை யார் கொண்டு வர்றது? ஏன்னா இதுல இருந்து அவனுடைய எல்லை. லிமிட்டோட இருக்கிற வரைக்கும் தான் அது உன்னுடைய எல்லை. அதுக்குள்ளவே நீ இருந்துக்கிட்டா நீ வெளியில